ஒரு சேனல். நம்ம விலாக்லேயே நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃப்ரைடே ஈவினிங் ரொட்டீன் தான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈவினிங் மாதிரி பூவெல்லாம் பறிச்சுக்கலாம் அப்படின்னு பூவெல்லாம் பறிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். என்றைக்குமே நான் ஃப்ரைடேங்கும்போது ஈவினிங் வந்து பூவெல்லாம் பறிச்சுப்பேன். என்னோடய வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வீட்டில் என்னென்ன பூச்செடியெல்லாம் இருக்குதுன்னு. இந்த அரளிப்பூ பறிக்கும்போது வீடியோ எடுக்க முடியல. அதனால் ஒரு 2-3 அரளிப்பூ தான் அதை பறிச்சிட்டேன். இது என்ன பூவுன்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பூ பேரும் எனக்கு தெரியல. இது வந்து ஈவினிங் ஆனால் க்ளோஸ் ஆகிடுது, மார்னிங் மட்டும் விரிஞ்சிருக்கு. இந்த பூவெல்லாம் வந்து நம்ம வீட்டு சைடில் இருக்குது. இதிலேருந்து கொஞ்சம் பறிச்சிக்கலாம். இந்த பூ வந்து அடுக்கு அரளி. ஒத்த அரளி செடி வளர்த்தணுன்னு ஆசை, ஆனால் அது வச்சோம் வளரல. இந்த அடுக்கு அரளி வச்சோம், நல்லா தளன்னு வந்துருச்சு. இந்த செடியில் வந்து நல்லா பூ பூக்கும், ஃபுல்லாகவுமே பூ பூக்கும். நல்லா பூ பூத்தே அது வெயிட்டு தாங்க முடியாமல் சாஞ்சிரும். இந்த செம்பருத்தி செடி வந்து வச்சு கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இது வந்து நல்லா பூ பூத்துச்சு. செடி ஃபுல்லாக பயங்கரமாக வளர்ந்து நல்லா பூ பூத்துச்சு. காட்டெருமை வந்து சாப்பிட்டு போனதுனால இது கொஞ்ச நாள் வளரவே இல்லை. இருந்த மாதிரியே இருந்துச்சு. நாங்களும் வெட்டி விட்டு பார்த்தோம், அது வளரவே இல்லை. திரும்ப இப்போ தான் அதில் வந்து பூ பூக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஒரு பூ 2 பூ அந்த மாதிரி பூக்குது. ஈவினிங் டைமில் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்த்தோம் அப்படின்னா சன்செட் ஆகிறது வந்து ரொம்ப சூப்பராக தெரியும். ஒரு நாள் நான் டைம் இருக்கும்போது நான் போய் உங்களுக்கு அதை வீடியோ எடுத்து காட்டுறேன். இந்த செடியில் பாருங்கள், ஃபுல்லாக பூ பூத்து வெயிட்டு தாங்காமல் அந்தந்த பக்கம் சாஞ்சிரும். இந்த செடியில் இருக்க எல்லா பூவையும் ஃபுல்லாக பறித்து எடுக்க முடியாது, ஏன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் சாஞ்சி இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் பூ மட்டும் பறிச்சுக்கிறேன். எங்கள் வீட்டுக்கும் அத்தை வீட்டுக்கும் கொஞ்சம் கொடுக்கணும். அதனால் ஃப்ரைடேங்கும்போது அவங்களும் சாமி கும்பிடுவாங்க, பூ கொஞ்சம் கேட்பாங்க. அதனால அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுப்போம். அவங்களுக்கும் நம்ம வீட்டுக்கும் மட்டும் கொஞ்சம் பறித்து எடுத்துப்போம். மிச்சதெல்லாம் பறிக்க முடியாது, எல்லாமே அந்த பக்கம் இந்த பக்கம் சாஞ்சிருக்கும். அதனால் அதெல்லாம் பறிச்சிக்க வேண்டாம். நம்மளுக்கு தேவையான கொஞ்சம் பூவை மட்டும் பறிச்சிக்கலாம். யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி அரளிப்பூ செடி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். போதும், இவ்வளோ அரளிப்பூ பறிச்சிட்டோம். பாருங்கள், எல்லாமே அந்த வாதில் எல்லாமே நல்லா பூ பூத்துருக்கு. எல்லாமே கீழே சாஞ்சிருக்கு. அதெல்லாம் அந்த பக்கமாக போய் தான் பறிக்கணும். அதனால் நான் பறிக்கலை, வேண்டான்னு விட்டுட்டேன். எங்களுக்கு இவ்வளோ பூவே போதும். நிறையா இருக்கும். மாலை கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நிறையா தேவைப்படும். நம்ம இந்த மாதிரி ஒரு பூவாக தான் சாமிக்கு வைக்க போகிறேன் இன்றைக்கி. அதனால் எனக்கு அது மட்டும் போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டர் ரோஸ் வந்து நல்லாவே பூத்துருக்கு. இந்த ரோஸை வந்து கொஞ்சமாக பறித்து எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து நான் தம்பிக்கு வந்து குளியல் பவுடர் ரெடி பண்ணோம். அதுக்காக கொஞ்சம் ரோஸை நம்ம விட்டுறலாம். இதை வந்து அவனுக்கு தேவைப்படுறதுனால நான் அவ்வளோக்கு பறிக்கல, 1-2 தான் பறிச்சுக்கிட்டேன். இதை அப்படியே விட்டால் கூட வரவங்க போகிறவங்க எல்லாருமே அந்த ரோஸோட கலரை பார்த்து பறிச்சுட்டு போயிடுறாங்க. அதனால் ஒளிச்சு வச்சு வளர்த்துற மாதிரி தான் இருக்குது. இந்த பூவோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பூவோட பேரும் தெரியலை. வெயிலுங்கும் போது பயங்கரமாக காஞ்சி போச்சு. இப்போது 2-3 நாளாக மழை வர்றதுனால நல்லா துளிர்ட்டு வளர்ந்து பூவும் பூத்துருக்கு. இந்த பூ நித்திய கல்யாணி பூ. பிங்க்கும் ஒயிட்டும் வச்சோம். ஒயிட்டு மட்டும்தான் நல்லா வளர்ந்துருக்கு. ஈவினிங் டைம் அப்படின்னா எங்கள் ஊர் இப்படி தான் இருக்கும். ரொம்ப அமைதியாக, பார்க்குறதுக்கே இயற்கையாக சூப்பராக இருக்கும். சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எங்கள் தாத்தாவுக்கு வந்து பூ வச்சுட்டேன். தாத்தாக்கெல்லாம் பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிங்க எல்லாத்துக்கும் அரளிப்பூ வச்சாச்சு. அரளிப்பூ வச்சு முடித்ததுக்கப்புறம் சாமிக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன். நான் சாமி கும்பிடும்போது டைம் 6 மணி இருக்கும். அவ்வளோதான். ஈவினிங் போல் நல்லா விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டு வீடு ஃபுல்லாக கமகமன்னு சாம்பிராணி போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடே. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி புகை வாசத்தில் வீடு இருந்துச்சு அப்படின்னா சாம்பிராணி போட்டால். அவ்வளோதான், சாமியெல்லாம் சூப்பராக கும்பிட்டு முடிச்சாச்சு. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். எல்லாருக்கும் பாய்.